வணக்கம். நீங்க கொடுத்திருக்கிற இந்த சோர்சஸ் ஒரு செம்ம கலவையா இருக்கு. ஒரு பக்கம் பெஞ்சமின் கிராஹாம் மாதிரி முதலீட்டு உலகத்தோட தாத்தா, இன்னொரு பக்கம் காலநிலை மாற்றம் பத்தின பெரிய பெரிய அறிக்கைகள். உச்சகட்டமா செயற்கைக்கோள் டேட்டாவை வச்சு அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு கணிக்கிற ஹைடெக் ட்ரேடிங். இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்காக ஒரு முழுமையான முதலீட்டு பார்வையை எப்படி உருவாக்கலாம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. இத நாம ஒரு 3 வெவ்வேறு வேகத்துல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவது, ரொம்ப மெதுவான, ஆழமான, நீண்ட கால முதலீடு. இது ஒரு மரம் நடுற மாதிரி. மரம் நடுறதான் சரி. அடுத்து, நடுத்தர கால முதலீடு. இது ஒவ்வொரு சீசனுக்கும் ஏத்த மாதிரி விவசாயம் பண்ற மாதிரி. கடைசியா, குறுகிய கால வர்த்தகம். அது ஒரு ஹை ஸ்பீட் ஃபார்முலா 1 ரேஸ் மாதிரி. இந்த 3 பார்வையையும் இணைக்கும் போதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவான படம் கிடைக்கும். நீண்டகால முதலீடு. உங்க ஆதாரங்களின்படி இதுல 2 பெரிய சிந்தனை பள்ளிகள் இருக்கு. ஒன்னு பாசிவ் இன்வெஸ்டிங், இன்னொன்னு வேல்யூ இன்வெஸ்டிங். இது ரெண்டும் என்ன சொல்றது, கொஞ்சம் எதிரானது மாதிரி இருக்கே. மிகச்சரியா சொன்னீங்க. அது ஒரு அடிப்படை தத்துவ ரீதியான வேறுபாடுன்னே சொல்லலாம். பாசிவ் இன்வெஸ்டிங் என்ன சொல்லுதுன்னா, சந்தைய ஜெயிக்க முயற்சிக்காதீங்க, அது ரொம்ப புத்திசாலி, அதனால சந்தையோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இதுக்கு சிறந்த உதாரணம் S&P 500 மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு பண்றது. ஓ, அதாவது அமெரிக்காவோட டாப் 500 கம்பெனிகள்ல நம்ம பணம் ஆட்டோமேட்டிக்கா பிரிச்சு போடப்படுது. அந்த 500 கம்பெனிகளும் மொத்தமா வளரும் போது நம்ம முதலீடும் வளரும். சிம்பிள். அதேதான். உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி 1928ல இருந்து 2023 வரைக்கும் S&P 500 வருஷத்துக்கு சராசரியா ஒரு 9.80% வருமானம் கொடுத்திருக்கு. இதுல இருக்கிற பெரிய பிளஸ் என்னன்னா, நீங்க உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவுகள் எடுக்கிறது தவிர்க்கப்படுது. மார்க்கெட் இறங்குனாலும் நீங்க அமைதியா இருந்தா போதும், நீண்ட காலத்துல அது தானா மேல வந்துரும். செலவுகளும் ரொம்ப குறைவு. சரி, அப்போ இது சந்தையோட அறிவை நம்புற ஒரு வழி. இதுக்கு நேர் எதிரா வேல்யூ இன்வெஸ்டிங் இருக்கு. அதோட தந்தை பெஞ்சமின் கிராஹாம் சொல்றது, சந்தை ஒரு முட்டாள், அதை நாம சாதகமா பயன்படுத்திக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான். பெஞ்சமின் கிராஹாம் மிஸ்டர் மார்க்கெட்னு ஒரு அருமையான உருவகம் பயன்படுத்துவார். சந்தைங்கிறது நம்ம பார்ட்னர் மாதிரி. சில நாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பான், அப்ப பங்குகளை ரொம்ப அதிக விலைக்கு விற்க முயற்சி பண்ணுவான். சில நாள் ரொம்ப சோகமா இருப்பான், அப்ப நல்ல பங்குகளை அடிமாட்டு விலைக்கு கொடுப்பான். ஒரு வேல்யூ இன்வெஸ்டரோட வேலை அவன் சோகமா இருக்கும்போது பங்குகளை வாங்குறது தான். இதுல 2 முக்கியமான வார்த்தைகள் வருது. இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதாவது உள்ளார்ந்த மதிப்பு, அப்புறம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, பாதுகாப்பு விளிம்பு. அது கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? ரொம்ப சிம்பிள். ஒரு பொருளோட உண்மையான மதிப்பு 100 ரூபாய்னு நீங்க நல்லா ஆராய்ஞ்சு கணக்கிடுறீங்க. அதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகே. ஆனா சந்தையில அது வெறும் 60 ரூபாய்க்கு கிடைக்குது. நீங்க அதை வாங்குறீங்க. அந்த வித்தியாசமான 40 ரூபாய் தான் உங்க மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஒருவேளை உங்க கணிப்பு கொஞ்சம் தப்பா இருந்தாலும், இல்ல அந்த கம்பெனிக்கு சின்னதா ஒரு சிக்கல் வந்தாலும், இந்த 40 ரூபாய் உங்களை காப்பாத்தும். ஒரு நிமிஷம். ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பை கணக்கிடுறது அவ்வளவு சுலபமான விஷயமா? அதோட பேலன்ஸ் ஷீட், இன்கம் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு பெரிய புத்தகம் மாதிரி இருக்குமே. ஒரு சாதாரண முதலீட்டாளர் இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிறது சாத்தியமா? இது ஒரு நல்ல கேள்வி. ஆமாம், அதுக்கு நேரமும் உழைப்பும் தேவை, மறுக்கல. ஆனா அதோட அடிப்படை நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த நிறுவனம் லாபகரமா இயங்குதா, கடன் அதிகமா இருக்கா, அவங்க கிட்ட போதுமான பணம் கையிருப்புல இருக்கா, இந்த மாதிரி சில அடிப்படை கேள்விகளுக்கு பதில் தேடினாலே போதும். அதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங்கோட முதல் படி. சரி, இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தை பற்றிய நுண்ணியல் பொருளாதாரம், அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஆனா நீண்ட காலத்துல ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கிற பெரிய விஷயங்கள் இருக்கே. உங்க ஆதாரங்கள்ல ஒன்னு காலநிலை மாற்றம் பத்தி பேசுது. அது எப்படி முதலீட பாதிக்கும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி. அமெரிக்காவின் CFCT, அதாவது கமோடிட்டி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கமிஷன் கொடுத்த அறிக்கை இத தெளிவா சொல்லுது. காலநிலை மாற்றத்தால வர்ற ஆபத்துகளை அவங்க 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு பிசிக்கல் ரிஸ்க்ஸ், அதாவது புயல், வெள்ளம், வறட்சி மாதிரி நேரடியா நம்ம சொத்துக்களை அழிக்கிற விஷயங்கள். இன்னொன்னு டிரான்சிஷன் ரிஸ்க்ஸ், அதாவது உலகம் பசுமை பொருளாதாரத்துக்கு மாறும்போது ஏற்படுற மாற்றங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அரசாங்கம் பெட்ரோல் டீசல் கார்களுக்கு தடை விதிச்சா அந்த கம்பெனிகளோட பங்குகள் சரியும். ஆனா எலக்ட்ரிக் வண்டி தயாரிக்கிற கம்பெனிகளோட பங்குகள் ஏறும். இதுதான் டிரான்சிஷன் ரிஸ்க். சரிதானே? மிகச்சரி. அந்த அறிக்கை சொல்ற மிக முக்கியமான பரிந்துரை என்னன்னா, கார்பன் பிரைசிங். அதாவது கார்பனை வெளியிடுற ஒவ்வொரு நிறுவனமும் அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும்.
அப்படி ஒரு நிலைமை வந்தா அது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் எல்லா கம்பெனிகளோட மதிப்பையும் மாத்தி எழுதும். ஒரு நீண்ட கால முதலீட்டாளர் இத கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும். ஓகே, நீண்ட காலத்துல மரம் நட்டு பெரிய புயல்களுக்கு தயாராகிறத பத்தி பேசிட்டோம். இப்போ நடுத்தர காலத்துக்கு வருவோம். அடுத்த ஒரு 3லிருந்து 5 வருஷங்கள். இது நீங்க சொன்ன மாதிரி பருவ காலத்தை புரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ற மாதிரி. உங்க ஆதாரங்கள்ல பிசினஸ் சைக்கிள்ஸ், அதாவது வணிகச் சுழற்சிகள் பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமாம், பொருளாதாரம் எப்பவுமே ஒரே நேர்கோட்ல வளராது. அதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதுதான் வணிகச் சுழற்சி. அதுல 4 கட்டங்கள் இருக்கு. விரிவாக்கம், அதாவது எக்ஸ்பான்ஷன், அப்புறம் உச்சம், பீக், மந்தநிலை, ரிசெஷன், கடைசியா மீட்சி, ரிகவரி. பொருளாதாரம் நல்லா வளர்ல விரிவாக்க கட்டத்துல ஆடம்பர பொருட்கள், டெக்னாலஜி பங்குகள் நல்லா செயல்படும். பொருளாதாரம் சுருங்குற மந்த நிலையில மருந்து, அத்தியாவசிய பொருட்கள் மாதிரி டிஃபென்சிவ் பங்குகள் பாதுகாப்பா இருக்கும். சரி, உங்க ஆதாரம் 1ல ஸ்மால் கேப் பங்குகள், அதாவது சின்ன நிறுவனங்களோட பங்குகள் பொருளாதார மீட்சி காலத்தோட ஆரம்பத்துல ரொம்ப நல்லா செயல்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் மந்த நிலையில சின்ன நிறுவனங்கள் தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கும். அதனால பொருளாதாரம் திரும்ப வளர ஆரம்பிக்கும் போது அவங்களோட வளர்ச்சி விகிதம் பெரிய நிறுவனங்களை விட பல மடங்கு வேகமா இருக்கும். இது ஒரு ரிஸ்க் எடுத்தாலும் அதிக வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதுல கடன் சுழற்சிகள், அதாவது கிரெடிட் சைக்கிள்ஸ்க்கும் பங்கு இருக்குன்னு சொல்லப்படுது. நிச்சயமா, இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. பொருளாதாரம் நல்லா இருக்கும்போது வங்கிகள் தாராளமா கடன் கொடுக்கும், வட்டியும் கம்மியா இருக்கும். இது பொருளாதார வளர்ச்சியை இன்னும் தூண்டும். ஒரு பார்ட்டி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனா பொருளாதாரம் சரியா ஆரம்பிக்கும்போது வங்கிகள் பயந்துட்டு கடன் கொடுக்கறத நிறுத்திடும். இது மந்த நிலையை இன்னும் மோசமாக்கும். அதாவது பார்ட்டி முடிஞ்சு லைட்டை ஆஃப் பண்ற மாதிரி. ஒரு முதலீட்டாளர் பொருளாதாரம் எந்த சுழற்சியில இருக்கு, கடன் கிடைக்கிறது சுலபமா இல்லையான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, பொறுமையா மரம் நடுறது, பருவ காலத்துக்கு ஏத்த மாதிரி விவசாயம் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த ஃபார்முலா 1 ரேஸ்க்கு வருவோம். குறுகிய கால வர்த்தகம். தினமும் சந்தையில வேகமா பணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட உலகம் எப்படி இருக்கும்? அங்க என்ன விதிகள்? அங்கே விதிகள் முற்றிலும் வேற. முதலீடு, அதாவது இன்வெஸ்டிங் வேற, வர்த்தகம் ட்ரேடிங் வேற. முதலீடுங்கிறது ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சியில பங்குதாரர் ஆகிறது. வர்த்தகம்ன்றது ஒரு பங்கோட விலை ஏற்ற இறக்கத்துல இருந்து லாபம் பார்க்க முயற்சி பண்றது. ஒரே நாள்ல வாங்கி விக்கிறது இன்ட்ராடே, வாங்கி சில நாட்கள் இல்ல வாரங்கள் வச்சிருக்கிறது ஸ்விங் ட்ரேடிங். இவங்க நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்டை விட விலை வரைபடங்களை, அதாவது சார்ட்ஸை தான் அதிகமா பார்ப்பாங்க. அதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸா? அதேதான். இதோட அடிப்படை நம்பிக்கை என்னன்னா, ஒரு பங்கோட விலை நகர்வுல ஒரு ராட்டாவோ, அதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை வச்சு அடுத்த நகர்வை கணிக்க முடியும்னு நம்புறாங்க. இதுக்கு நிறைய கருவிகள் இருக்கு. உதாரணத்துக்கு பாலிஞ்சர் பேண்ட்ஸ்னு ஒன்னு இருக்கு. அது என்ன பேண்ட்ஸ்? அத ஒரு ரப்பல் பேண்ட் மாதிரி யோசிச்சுக்கோங்க. பங்கு விலை அந்த பேண்டோட மேல் கோட்டுக்கு பக்கத்துல போகுதுன்னா அது ரொம்ப அதிகமா நீட்டப்பட்டிருக்கு, அதனால விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கீழ்கோட்டை தொட்டா விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இது சந்தையோட குந்தளிப்ப, அதாவது வாலட்டிலிட்டியை அளக்க உதவுற ஒரு கருவி. இது மாதிரி RSI, MACDன்னு பல கருவிகள் இருக்கு. இந்த வேகமான உலகத்துல இன்னும் சிக்கலான விஷயங்கள்லாம் இருக்கே. ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு முக்கியமான வித்தியாசம். ஆப்ஷன், அதாவது ஆப்ஷன்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட விலையில ஒரு சொத்தை வாங்குறதுக்கோ இல்ல விக்கிறதுக்கோ உங்களுக்கு கிடைக்கிற உரிமை, ரைட். ஆனா நீங்க அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இல்ல. இது ஒரு சினிமா டிக்கெட்டை அட்வான்ஸா புக் பண்ற மாதிரி. படம் பார்க்க போகலாம் இல்ல போகாமலும் இருக்கலாம். ஓகே. ஆனா ஃபியூச்சர் அப்படி இல்ல. அது ஒரு கடமை, an obligation. குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட விலையில நீங்க அதை வாங்கியோ அல்லது விட்ரா ஆகணும். இது கன்ஃபார்ம் பண்ணின விமான டிக்கெட் மாதிரி. ஃபியூச்சர்ஸ்ல லெவரேஜ், அதாவது நெம்புகோல் அதிகமா பயன்படுத்துவாங்கன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அப்படின்னா உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருந்தா நீங்க 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வர்த்தகம் செய்ய முடியும். இது லாபம் வரும்போது 10 மடங்கு லாபத்தை கொடுக்கும். ஆனா நஷ்டம் வந்தா அதுவும் 10 மடங்கு வேகத்துல வரும். உங்க முதலீட்டை விட அதிகமா இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. இதோட உச்சகட்டம் உங்க ஆதாரங்கள்ல இருக்கு. ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங், HFT, குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங். கேட்கவே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு. அது உண்மையில அப்படிதான். இங்க மனுஷங்க வர்த்தகம் பண்றதில்ல, கம்ப்யூட்டர் அல்காரிதம்கள் தான் போட்டி போடுது.
ஒரு நொடிய லட்சக்கணக்குல பிரிச்சு அந்த நேரத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான வர்த்தகங்களை செய்யும். சந்தையில ஏற்படுற சின்ன சின்ன விலை வித்தியாசங்களை வச்சு லாபம் பார்க்கும். இன்னொரு பக்கம் நேக்கட் ஆப்ஷன்ஸ் மாதிரி உத்திகள் இருக்கு. ஒரு நிமிஷம், நேக்கட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா அதுலயும் வரம்பற்ற இழப்புன்னு ஒரு வார்த்தை வருது. அது எப்படி சாத்தியம்? ஒருத்தர் தன்னோட சொத்து எல்லாத்தையும் விட அதிகமா இழக்க முடியுமா? முடியும். அது இதோட பயங்கரமான ஆபத்து. சாதாரணமா ஒரு ஆப்ஷனை விற்கும்போது அதுக்கு இணையான பங்குகளை கையில வச்சிருப்பாங்க. அது கவர்ட் ஆப்ஷன். ஆனா நேக்கட் ஆப்ஷன்ல உங்ககிட்ட இல்லாத ஒரு பங்கை விற்கிறதா ஒப்பந்தம் போடுறீங்க. ஒருவேளை அந்த பங்கோட விலை நீங்க நினைச்சதுக்கு எதிரா ராக்கெட் வேகத்துல ஏற ஆரம்பிச்சா உங்க நஷ்டத்துக்கு எல்லையே கிடையாது. நீங்க சந்தையில என்ன விலைக்கு கிடைக்குதோ அதை வாங்கி கொடுத்தே ஆகணும். இது ஒரு முதலீட்டாளரை கடனாளியா கூட மாத்திடக்கூடியது. உங்க ஆதாரம் 1ல ஜேன் ஸ்ட்ரீட் குழு மேல வந்த குற்றச்சாட்டு இதோட நிஜ உலக உதாரணமா? சரியான உதாரணம். அவங்க மேல என்ன குற்றச்சாட்டுன்னா, அவங்க ரொக்க சந்தையில, அதாவது கேஷ் மார்க்கெட்ல பெரிய அளவுல வர்த்தகம் செஞ்சு அதன் மூலமா ஆப்ஷன் சந்தையில விலைகளை தங்களுக்கு சாதகமா மாத்துனாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. இது எவ்வளவு சிக்கலான உத்திகள் சந்தையை எப்படி தவறா பயன்படுத்தப்படலாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீண்ட கால பார்வை, நடுத்தர கால சுழற்சிகள், அதிவேக வர்த்தகம்னு 3 உலகத்தையும் பார்த்துட்டோம். ஆனா இது எல்லாத்தையும் இயக்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இருக்கே, மனுஷனோட மனநிலை. சந்தை உளவியல், மார்க்கெட் சைக்காலஜி பத்தி என்ன சொல்லுவீங்க? அதுதான் இந்த எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்தது. மனுஷங்க எப்பவுமே பகுத்தறிவுடன் முடிவெடுக்கிற ரோபோக்களே கிடையாது. உதாரணத்துக்கு கன்ஃபர்மேஷன் பயாஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது நாம ஒரு பங்கை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பங்கு ஏறும்னு சொல்ற செய்திகளை மட்டும் தேடி படிப்போம். ஆமா, அது இறங்கும்னு சொல்ற செய்திகளை கோர்மசன் செய்வோம். கரெக்ட். இது நம்ம முடிவை நியாயப்படுத்துற ஒரு மனநிலை. இந்த மாதிரி பயம், பேராசை, மந்தை மனப்பான்மை எல்லாம் சேர்ந்துதான் சந்தையில பெரிய புத்புதங்களையும், அதாவது பபிள்ஸையும் சரிவுகளையும் உருவாக்குது. ஆனா இப்போ டெக்னாலஜி இந்த மனித பலவீனங்களை கடந்து பார்க்க உதவுதுன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. குறிப்பா ஆல்டர்னேட்டிவ் டேட்டான்னு சொல்ற செயற்கைக்கோள் தரவுகள். இது ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர்ற மாதிரி இருக்கே. ஆனா அதுதான் இப்போ முதலீட்டு உலகத்தோட நிஜம். ஒரு பெரிய ரீட்டைல் ஸ்டோரோட பார்க்கிங் லாட்ல எத்தனை கார்கள் நிக்குதுன்னு செயற்கைக்கோள் மூலமா எண்ண முடியும். அதை வச்சு அந்த கம்பெனியோட அந்த காலாண்டு விற்பனை எப்படி இருக்குன்னு அரசாங்க அறிக்கை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு முடிவுக்கு வரலாம். நம்பவே முடியல. வேற என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம்? சைனாவோட தொழிற்சாலைகள்ல இருந்து எவ்வளவு புகை வருதுன்னு கண்காணிக்கலாம். அதை வச்சு அவங்களோட உற்பத்தி அளவை கணக்கலாம். உலக எங்கும் இருக்கிற எண்ணெய் சேமிப்பு தொட்டிகளோட மேல் மூடி எந்த அளவுக்கு கீழே இறங்கியிருக்குன்னு அதோட நிழலை வச்சு அளந்து உலகத்துல எவ்வளவு கச்சா எண்ணெய் கையிருப்புல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது நுண்ணியல், பேரியல், பொருளாதாரம் ரெண்டுக்குமே ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இது தகவல்களோட சமநிலையே மாத்துது. அப்போ இந்த நீண்ட பயணத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? பெஞ்சமின் கிரஹாமோட பொறுமையிலிருந்து நொடிக்குள்ள நடக்கிற HFT வர்த்தகம் வரைக்கும் பார்த்தாச்சு. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயம், முதலீட்டுக்கு ஒரே ஒரு சரியான வழி கிடையாது. உங்க நோக்கம், நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்க, உங்க கால அளவு, இதையெல்லாம் பொறுத்து உங்க வழி மாறும். ஒரு முழுமையான பார்வைக்கு ஒரு நிறுவனத்தோட நிதிநிலை, மைக்ரோ, பொருளாதார சுழற்சிகள், மேக்ரோ, விலை வரைபடங்கள் சொல்ற கதை, டெக்னிக்கல், அப்புறம் நம்ம மனநிலை, சைக்காலஜிக்கல், இது எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கணும். இறுதியா இந்த எல்லாத்தையும் மனசுல வச்சு நம்ம நேயருக்கு நீங்க கொடுக்க விரும்புற ஒரு சிந்தனை தூண்டல் என்ன? நாம தொழில்நுட்பம் முதலீட்டை எப்படி மாத்துதுன்னு பார்த்தோம். அதிவேக வர்த்தகம், செயற்கைக்கோள் தரவுகள்னு. அதே சமயம் CFTC அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, எதிர்காலத்தோட மிகப்பெரிய ஆபத்தான காலநிலை மாற்றமோ ஒரு டேட்டா மற்றும் மாடலிங் சவால் தான் சொல்லுது. ஒரு முதலீட்டாளரா அடுத்த 10 வருஷத்துல நீங்க கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இந்த கம்பெனியோட PE ரேஷியோ என்னங்கிறத மட்டும் இருக்காது. அதை விட முக்கியமான கேள்வி இதுவா இருக்கலாம், வரலாற்றுல நாம சந்திச்சிராத இந்த மாதிரியான புதுவிதமான ஆபத்துகளையும் வாய்ப்புகளையும் விலை நிர்ணயம் செய்யறதுக்கு நான் பயன்படுத்துற மாடல் எவ்வளவு வலிமையானது. ஏன்னா எதிர்காலம் கடந்த காலத்தோட நகலா இருக்கா.